அவருடைய ஆட்சி மீண்டும் இந்த மண்ணில் மலர வேண்டும். மரியாதைக்குரியவர்களே, கடுமையான ஒரு நெருக்கடி சூழ்நிலையில் விலைவாசி நம்ம இருக்கிறோம். கடந்த 5 ஆண்டுக்கு முன்பு அரிசி ஒரு 25 கிலோ மூட்டை 1200 ரூபா வித்துச்சு. இன்னைக்கு 1900 ரூபா விற்கிது. வந்தால் நாங்கள் சிலிண்டருக்கு 100 ரூபா குறைச்சிருவோம். நாங்கள் சிலிண்டரே கிடைக்கல. இந்த பாவியை இருந்த காலகட்டத்தில் சிலிண்டரே கிடைக்கல. நிறைய கடைகளுக்கு போனால் தோசை இல்லை, இட்லி இல்லை, பொங்கல் இல்லை, வடை இல்லை, டீ இல்லை, கடை மட்டும் இருக்கு. கடை மட்டும் தான் இருக்கு. கேட்டாங்க சிலிண்டர் இல்லை. சிலிண்டருக்கு 100 ரூபா தர்றோம். மின்சார கட்டணத்தை நாங்கள் உயர்த்தவே மாட்டோம்னா 5 முறை மின் கட்டணத்தை உயர்த்திருக்காங்க. எங்கள் வீட்டில் நான் ஒரு 750 ரூபா 800 ரூபா கட்டியிருந்தேன். இன்னைக்கு 3500 ரூபா மின்சார கட்டணம் கட்டுறேன். இந்த 1000 ரூபாய் பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லி மக்களுக்கு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு 1000 ரூபான்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய பெண்களின் தகுதி தராதரத்தை ஐயா ஸ்டாலினுடைய குடும்பம் தான் தீர்மானிக்குதா? மொத்த கும்பலும் திருட்டு கும்பலுங்க. நான் ஏன் சொல்றேன்னா, ஐயா ஸ்டாலின் அவர்கள் தங்களுடைய வேட்புமனு இப்போ தாக்கல் பண்ணியிருக்காரு. அது என்னன்னா, எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தம்ங்க. உண்மையிலே ஒரு முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு, கட்சியோட தலைவராக இருக்கிறாரு. கார் இல்லையாங்க அவர்கிட்ட, கார் இல்லை. ஆனால் அவருடைய வேட்பாளராக நிப்பாட்டியிருக்காரு பாருங்க. ஒருத்தர் 5 கார் காட்டியிருக்காங்க. முதலமைச்சருக்கே கார் இல்லையா, அவருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு 5 கார் 7 கார் இருக்கான். நானும் வந்தவொடனே எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். போகிற நம்ம அண்ணங்கிட்ட மாவட்ட செயலாளர்லாம் சொல்லிட்டு, அது மாதிரி அண்ணன் வீரமணி அவர்கள்ட்டையும் சொல்கிறேன், அண்ணன் ஜெயிச்சு வந்து அமைச்சர் ஆனவுடனே முதல் வேலை ஐயா ஸ்டாலினுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்க. பாவம், தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர் ஒரு கார் இல்லைன்னா எப்படி? ஒரு கார் வாங்கி கொடுத்துருவோம். அதோட கொடுமை என்னன்னா, தேர்தல் ஆணையம் கேட்குது, ஐயா கையில் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க? யாருக்கு? ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு. என்ன எவ்வளோங்க பணம் வச்சுருக்கீங்க? கேஷ் இன் ஹேண்ட். கேஷ் இன் ஹேண்ட் ஒன்லி 10,000. என்கிட்ட 10,000 ரூபா தான் இருக்கு, அதுக்கு மேலே காசு இல்லை. சரி, பேங்க்ல வச்சிருப்பீங்கல்ல, அது எவ்வளோ வச்சிருக்கீங்க? ஒன்லி 40,000. 40,000 ரூபா தான் என்கிட்ட காசே இருக்கு. மொத்த சொத்து எவ்வளோங்க? ஒரு 3 கோடி ரூபா தேருங்க. அவ்வளோதாங்க இருக்கு. ஆனால் கையில் கட்டிருக்க வாட்ச் மட்டும் 2.25 கோடி. மொத்த சொத்து 3 கோடி, இது மட்டும் 2.25 கோடி. இவங்க எல்லாம் நம்மளை எப்படி பார்க்குறாங்க? அதை விட கொடுமை, இவர்கிட்ட சம்பளம் வாங்குறாரு பார் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள். அவரு 800 கோடி ரூபாய் சொத்து காட்டியிருக்காரு. அடி வாங்கின கைப்பிள்ளையே 800 கோடி, அடிச்ச இவங்க 3 கோடியா. இதை தமிழ்நாட்டு மக்கள் நாம் நம்பிக்கொள்ளணும். உதயநிதி அவர்கள் ஒரு கணக்கு காட்டுறாரு. என்கிட்ட கார் இருக்கு, ஒரு காரை நான் எங்க அப்பாவுக்கு கொடுத்துருக்கேன். அப்போ ஒட்டுமொத்தமாக மக்களை ஏமாற்றி இவர்கள் என்ன போய் அபிடவிட்ட பார்க்கவா போறாங்க? இவங்க என்ன என்னை பத்தி தெரிஞ்சுக்கலாம் போறாங்க என்ற சூழலை தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்கன்னு நம்புறாங்க. அறிவிச்சிருந்தவர்களே, வெயிலில் நிற்கிறீங்க. நான் 2 விஷயத்தை சொல்றேன், மிக முக்கியமான ஒன்று. ஒரு ஆட்சி என்பது மக்களுக்கான நிர்வாகம், அரசியல் உரிமை, பங்கேற்பு. தயவு செய்து அதை கண்டு உணருங்க. என்ன விலைவாசி ஏறுது, யார் ஆள்றாங்க, மத்தியில யார் ஆள்றா, மாநிலத்தில் யார் ஆள்றா, யார் நமக்கான சட்டத்திட்டத்தை ஒழுங்கா கொடுப்பாங்க, இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு வேட்பாளர் நிற்கிறாரா, இவர் யாரு, இவர் என்ன ஊருக்காரு, இவர் மக்களுக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு, என்ன செய்திருக்கிறார் என்று எல்லாவற்றையும் தேடுங்க. தேடாம ஓட்டு போட்டு தான் திமுகவெல்லாம் 6 முறை உட்கார வச்சிருக்கோம். ஒரு முறை இருக்க கூட அருகதையற்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டு மக்களை ஆள்வதற்கு சற்றும் அருகதை இல்லாத ஒரு கட்சி. அவங்க இருக்கிற காலகட்டத்தில் தாங்க சேதசமுத்திர கப்பல் கால்வாய் திட்டம்னு கடற்கரையை தாரவாத்தாங்க. அவங்க இருக்கிற காலகட்டத்தில் தான் மீத்தேனு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க, ஈத்தேனு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க, கச்சத்தீவை கொடுத்தாங்க. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு வளங்களை சூறையாடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இதை மாற்றி ஒரு விவசாய குடிமகன் தான் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று காவிரி படுகையோரம் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. இன்னொரு விஷயம், புதுசா கட்சி தொடங்கி வந்திருக்காங்க மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்கள். நிறைய இளைஞர்கள் என்ன பண்றாங்க, நான் இங்க ஓட்டு போட்டா எங்க தலைவர் அங்க வந்துருவார்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் வர முடியாது ராஜா. அவர் வரணும்னா நீங்க திருச்சி கிழக்குக்கு இல்ல பெரம்பூருக்கு போய் தான் ஓட்டு போடணும். நம்ம பகுதியில் போட்டியிடுகின்ற சட்டமன்ற உறுப்பினரைத்தான் நாம் தேர்வு செய்ய முடியும். நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுறவங்களுக்கு குறைஞ்சபட்சம் எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்குன்னா தெரியும். உங்கள் தலைவர் எத்தனை தொகுதியில் வெற்றி பெறுவார்? எல்லா தொகுதியிலும் எங்கள் தலைவர் தாங்க. ஆனால் எத்தனை தொகுதி? 14. தமிழ்நாட்டில் இருக்கிற 14 தொகுதியிலும் நாங்கள் தான்ட்டாங்க. இன்னொரு பக்கம் IPL பார்க்க போயிருக்கேன். ஒரு தம்பி கூப்பிட்டு எந்த அணி ஜெயிக்கும், டிவிக்கே தான் ஜெயிக்கும்.
தம்பி ஐபிஎல்ல தம்பி ஐபிஎல்ல டிவிக்கே தான் ஜெயிக்கும் தம்பி. அதில் தம்பி மும்பை விளையாடுது, சென்னை விளையாடுது, ஆர்சிபி விளையாடுது, அதில் எதுக்கு டிவிக்கே தாங்க ஜெயிக்கும். இவ்வளோதான் அவங்க. அரசியல் என்பது அனுபவ பாடம் அறிவு சிறந்தவர்களே. எந்த இடத்தில் சாலை சரியில்லை, எந்த மக்களுக்கு பிரச்சனை, எந்த மக்களுக்கு பட்டா இல்லை, எந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை, எந்த இடத்துல நில பிரச்சனை, எந்த இடத்துல உரிமை சார்ந்த பிரச்சனை, விலைவாசி என்ன, எத்தனை துறைகள் இருக்கு, அந்த துறை சார்ந்த பிரச்சனைகள் என்ன இருக்கு, அதுக்கு என்ன தேவை, எங்கிருந்து நிதி பெறுவது, எங்கிருந்து நிதி கொடுப்பது என்ற எல்லாவற்றையும் அனுபவமாக கற்று தேர்ந்திருந்தால் மட்டும்தான் அரசியல் செய்ய முடியும். அதேதான் இளைஞர்கள் உற்று நோக்கணும். அவரை வெளியில வர விட மாட்டேங்கிறாங்க. இங்க தர்பூசணி விட்டு அடிக்கிறாங்க. தலைவா கேட்ச குடிச்சு தர்பூசணி அப்படியே கடிச்சிங்க முடியும். என்ன மாதிரியான பார்வை இளைஞர்கள், அதுவும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் அவ்வளவு அறிவற்றவர்களாக போய்விட்டார்களா? எவ்வளவு ஆக சிறந்த ஒரு தமிழ் சங்க இலக்கியங்கள் கொண்ட நாம், வரலாற்றை படைத்த நாம், வரலாற்றை உருவாக்கிய நாம், உலகத்துக்கெல்லாம் அறிவை கடன் கொடுத்த நாம் இப்படி சுருண்டு போக கூடாதுங்க. இப்படி சுருங்கி போயிடக்கூடாது.